எல்லா பெற்றோர்களும் சரி, தலைமுறையும் சரி, தமிழ் மேலே பெரிய காதலோடு இருக்கிறாங்க. எப்படி உணவு முறையில் இன்றைக்கி ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கோம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கா, இயற்கையானதாக இருக்காங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்களோ, அதே போல் மொழியில் இருக்கிற கலப்படத்தை நீக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. நமக்கு தமிழ் தான் தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானே போராட முடியும். இன்றைக்கி இதை வச்சு போராடலாம், இதை வச்சு போராடினா உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் அதை செஞ்சு காட்டியிருக்காங்க. அதில் நம்ம ஒருத்தர், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தமிழ் மொழிக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு என்ன? தமிழ் மொழிக்கு நம்மளாம் தொண்டு செய்ய முடியாது. மொழி நம்ம எல்லாரையும் வாழ வைக்கணும். நம்ம வாழ்ந்தால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். சரி, உங்களோட அடுத்த கட்ட பயணம், அடுத்த கட்ட திட்டம்? ஆனால் ஊடகவியலாளனாக பேச்சாளனாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே தான் என்டர்டெய்னர், ஊடகவியலாளன். அது எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, அது தொலைக்காட்சியோ, சமூக ஊடகமோ, திரையோ, எதில் வாய்ப்பு கிடைக்குதோ அதில் நம்மளுடைய சிறப்பாக என்ன செய்ய முடியுமோ நம்மளுடைய உழைப்பை கொடுத்து மேலே மேலே வரணுங்கிறது முயற்சி. பார்ப்போம், எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது.